ஸோ பொள்ளாச்சி மீண்டும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கே வழங்கப்படுமா? பொள்ளாச்சி ஜெயராமன் தான். திமுக சார்பாக யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு? திமுக சார்பாக வந்து 2 பேருடைய பேர் வந்து அடிபடுது. முதல்ல வந்து டாக்டர் மகேந்திரன். டாக்டர் மகேந்திரன் வந்து கோவை தெற்கு கிடைக்கலைன்னா வடக்கோ இல்லை, அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பொள்ளாச்சியாக தான் இருக்குது. செகண்ட் சாய்ஸ் தான் கோவை வடக்கு. செகண்ட் சாய்ஸ் தான் வந்து கோயம்புத்தூர் சிட்டியாருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பொள்ளாச்சி. ஏன்னா பேரே பொள்ளாச்சி மகேந்திரன் தான். மகேந்திரன் வந்து இங்கே சீட்டு கேட்குறார். அதற்கு அடுத்ததாக வந்து பொள்ளாச்சியினுடைய நகர்மன்ற தலைவர் பேர் வந்து அடிபடுது. ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவங்களுடைய பேர் வந்து இங்கே இது பண்ணுது. ஸோ அவங்களுமே வந்து சீட்டு கேட்குறாங்க. கடந்த முறை போட்டியிட வரதராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே வாய்ப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வருது. அவர் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஷியாமலா வந்து அவங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா கடந்த முறை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து 3 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த முறை வந்து அவங்க பொள்ளாச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை, இருக்காச்சும் அவங்களுடைய சாய்ஸில் வந்து எப்போவுமே பொள்ளாச்சி இருக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே திமுகலே வந்து முக்கியமான ஆட்கள் கேட்குறாங்க அப்படின்றதுனால அது கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரில.